சேரன்மகாதேவி தாலுகா அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர் அணி சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொது மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. நிகழ்வில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசைன் திறந்து வைத்தார். நகர கழக நிர்வாகி பீர் காதர் முன்னிலை வகித்தார். மேலும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ராஜா மணி, கருதபாண்டி, ஒன்றிய கழக நிர்வாகி ஜோஷிக், ஸ்ரீதர், சுஜித் குமார், சுஜித் வெங்கடேஷ், டேனி, ரூபன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். பொது மக்களுக்கு தண்ணீர், மோர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டது. காட்டுமா ஆசிபன 2 போட்டோ நறுக்குன்னு எடுத்து மட்டும் அனுப்பி எல்லாம் அப்படி முன்னாடி வாங்க ஒரு போட்டோ எடுத்துரும். சரி பாருங்க. கொஞ்சம் அப்படி விரிஞ்சு இல்லையா? சரி அப்படி விரிஞ்சு
கொஞ்சம் இருங்க ஆமா நாங்க ஒரு 15 பேர் வரோம். என்ன பண்ணி நீங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்தன் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி கோடை காலத்தை முன்னிட்டு தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் முன்னோட்டமாக நெல்லை திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நாம் சேரமாதேவி நகரத்தில் ஒன்றிய சார்பாகவும் திறந்திருப்போம், நகர சார்பாகவும் திறந்திருப்போம். இப்போ இளைஞரணி சார்பாக இந்த இடத்துல திறக்கப்பட்டு இருக்கு. இன்றைக்கு மட்டுமே அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு 14 இடங்களில் திறக்கப்படுது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 7 இடத்துல திறந்திருக்கோம். தலைவருடைய 50வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 50 இடத்துல திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கு. வீதி வீதியாக தண்ணீர் பந்தல் திறக்கணும் எங்கள் தளபதி உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த உத்தரவுக்கு ஏற்ப எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களும் சார்பு அணியினரும் நகர ஒன்றிய பகுதி வார்டு நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு திறந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க அவ்வளோ பேருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.